அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேட்டரா ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் பார்க்க போறோம். ஸோ இந்த டெஃபினிஷன் பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், அதுக்கப்புறம் ஒரு சில கீ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐடியல்ஸ் இன் அ ரிங். ரிங் தியரியில ஐடியல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே, டெஃபினிஷன் ஆஃப் ஐடியல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். லெட் ஆர் பி எ ரிங் அண்ட் ஏ இஸ் அ நான் எம்ப்டி சப்செட் ஆஃப் ஆர். ஓகே, ஸோ இங்க ஏன்றது ஒரு ஒரு சப்போஸ் லெட் ஆர் பி எ ரிங் a நான் எம்ப்டி செட் I ஆஃப் ஆர் எடுத்துக்கிட்டீங்க இஸ் கால்டு டூ சைட் ஐடியல் ஆர் ஐடியல் ஆஃப் ஆர். ஓகே, ஸோ டூ சைடு ஐடியல்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் ஐடியல்ன்றதை பார்த்துடலாம். அதாவது ஒரு ஒரு ரிங்கில் ஒரு நான் எம்ப்டி செட்டு ஐ கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஐடியலாக இருக்கும்னா அந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று சப் குரூப்பாக இருக்கணும். அடிஷனில் சப் குரூப், அந்த ஐடியல் அடிஷன் ஆப்ரேஷனில் சப் குரூப்பாக இருக்கணும். அதே போல் ஐலேருந்து ஒரு எலமெண்ட்டும் ஆர்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா ஆர்ஏ பிலாங்ஸ் டு ஐயா இருக்கணும், ஏஆர் பிலாங்ஸ் டு ஐயா இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இப்போ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும், -∞ to +∞. அதே போல் செட் ஆஃப் ரேஷனல்ஸ் நமக்கு தெரியும், எப்படி இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் ஆல் P/Q GCD ஆஃப் P, Q 1 வரணும். அதே போல் P, Q பிலாங்ஸ் டு இன்டிஜர் ஆர். இது ரேஷனல் நம்பர். இப்போ இது அந்த அடிட்டிவ்ல அபிலியன் நமக்கு தெரியும், Q, ப்ளஸ் அபிலியன். ஸோ அப்போ சப் குரூப், இதுக்கு சப் குரூப்பு ஆருக்கு சப் குரூப், அபிலியன் சப் குரூப் ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு அடிட்டிவ். கரெக்டுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சப் குரூப்ன்றதை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இப்போ ஐடியலாக வருமா அப்படின்னு செக் பண்ணணும். ஐடியல்னா என்ன கண்டிஷன்? செகண்ட் கண்டிஷன் வரும். ஐலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும், ஆர்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும், ப்ராடக்ட் பண்ணோம்னா அது ஐயில் இருக்கணும். ஓகே, இங்கே பாருங்க, ஆர்லேருந்து ரூட்டுன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ இது என்னுடைய ஐடியல் ஐ. ஓகேவா? ஸோ கியூலேருந்து 1ன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 இன்ட்டு √2 கியூவில் இருக்குமானா பார்த்தா இருக்காது. ஏன்னா இது இர்ரேஷனல் நம்பர். அப்போ நமக்கு ரேஷனல் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இர்ரேஷனல் நம்பர் உள்ள வரும். புரியுதுங்களா? அதே போல் ஆர்ஏ ஏஆர் எது போட்டாலுமே உங்களுக்கு என்ன வராது, அந்த ஐடியலுக்குள்ளே விழாது. ஸோ அப்போ கியூ இஸ் நாட் அன் ஐடியல் ஆஃப் ஆர். அப்போ ஐடியல் வரா மாதிரி என்ன செட் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபீல்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு. ஒன்று ஜீரோ ஐடியல், இல்லைன்னா ஓல்ட் ரிங், அது ஓல்ட் ஃபீல்டு, மொத்த என்டையர் செட்டே வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு அழகாக தெரியும் ஸோ என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல அந்த பேரண்ட் செட்டுக்கு அது சப் குரூப்பா, ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் என்ன பண்ணணும், அந்த ஐடியிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, அந்த பேரண்ட் செட்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, ப்ராடக்ட் பண்ணுறீங்க, வர ப்ராடக்ட் வேல்யூ ஐடியலுக்குள்ளே விடுதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இது க்ளோஷர் அண்டர் மல்டிபிகேட்டிவ்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, எப்படி பார்க்கலாம்னா, ஸோ ஐலேருந்து ஒரு எலமெண்ட்டு, ஆர்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, அதனுடைய ப்ராடக்ட் ஐயில் விடணும். அதாவது ஐ கிராஸ் ஆர்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது ஐலே விடணும். ஸோ இது சம் எக்ஸ் கமா ஆர்னு எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் இன்ட் ஆர் கண்டிப்பாக உங்கள் ஐடியலில் வரும். அதான் இந்த ஆப்ரேஷன் சொல்லும். ஓகே, ஸோ ஐடியலுக்கான டெஃபினிஷன் அதுதான். ஸோ மைண்டில் வச்சுக்கிங்க. ஸோ அப்போ எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்க முடியும் அங்கே பாருங்கள். ஜீரோ இஸ் அன் ஆல்வேஸ் அன் ஐடியல் ஆஃப் ரிங். எனி ரிங் எடுத்துக்கிட்டாலும் ஜீரோ ஒன் ஆஃப் த ஐடியல். அதே போல் என்டையர் பேரண்ட் செட்டே ஒன் ஆஃப் த ஐடியலாக இருக்கும். ஸோ என் இன்ட் ஆர், ஸோ என் டைம்ஸ் எதை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் அது ஒன்று ஐடியல் தான். n இன்ட்டு இசட்டை பொறுத்தவரைக்கும் n இன்ட்டு இசட் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் இல்லைங்களா? இன்டிஜர்ஸில் n டைம்ஸ்க்கு எனி இன்டிஜர்ஸ் மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் அந்த செட் உங்களுக்கு நான் ஆகும் ஐடியலாக ஃப்ரேம் பண்ணும். செக் பண்ணி பாருங்கள், டெஃபினிஷன்ஸ் போயிடுங்க. ஸோ ஜீரோ இஸ் ஒன் ஆஃப் த ஐடியல், ஹோல் ரிங் இஸ் அன் ஐடியல், சப்செட். ஸோ இங்கே பாருங்கள், எனி நான் எம்ப்டி சப்செட் ஐ ஆஃப் செட் பை ஐடியல் ஆஃப் ஆர்னா இஃப் ஒன்லி இந்த கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணணும். ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ நோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஒன்று சப் குரூப்பாக இருக்கணும், இன்னொன்று லெஃப்ட் ரைட் எலமெண்ட் பிலாங்ஸ் டு ஐடியல் வரணும். இங்கே பாருங்க, அடுத்து இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி டூ ஃபேமிலிஸ் ஆஃப் ஐடியல் ஐடியல். எனி ஃபேமிலிஸ் ஆஃப் ஐடியல் பாருங்க, இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி டூ ஐடியல் இஸ் ஐடியல். அப்புறம் எனி ஃபேமிலி ஆஃப் ஐடியல்ஸ் ஐடியல் தான். ஸோ இது ரேண்டம் இண்டெக்ஸ் செட் ஒன்று எடுத்துக்கிட்டீங்க, ஐ ஆல்ஃபா ஐ லேம்டான்னு இஸ் ஏ ஃபேமிலி ஆஃப் ஐடியல்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட இன்டர்செக்ஷனுமே உங்களுக்கு என்னது ஐடியல். சம் ஆஃப் டூ ஐடியல்ஸ் ஐடியல். ஸோ ரெண்டு ஐடியலில் சம் பண்ணிங்கன்னா அகைன் அது சம்மியல் தான், ஐடியலாக இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐடியல்ஸ் இஸ் அன் ஐடியல். ஸோ ரெண்டு ஐடியலில் ப்ராடக்ட் பண்ணுற ஐடியாஸ் பாருங்கள். இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட், இங்கே இருக்கிற எலமெண்ட், அது ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணுறீங்க. டோட்டலாகவே என்டையர் எலமெண்ட்ஸ் வெரி பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ ஐடியல் இஸ் அல் ஐடியல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த அப்சர்வேஷனில் ரொம்ப முக்கியமானது. ஃபார் எனி ஐடியல்ஸ் ஐஜேகே இன் ஆர் சச் தட் ஐ பிளஸ் ஐஜே ஈக்குவல் டு ஐன்னு வரும், ஐ டைம்ஸ் ஐ பிளஸ் ஜே ஈக்குவல் டு ஐன்னு வரும். ஓகே, ஸோ இது அப்சர்வேஷன் லா, ரொம்ப முக்கியமான லா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஃப் ஐ இஸ் just suppose I is a subset of J, or I and J are ideals, R is an element of R இருந்தால் IR is a subset of J இருக்கும்,
அகைன் RA இஸ் அ சப்செட் ஆஃப் ஜேவா இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து ஜே இஸ் அ மேக்ஸிமம் ஐடியலாக வருதுன்னு அர்த்தம் இந்த கேஸில். ஸோ ஐ ஒரு ஐடியல், அதுக்கு இடையில ஒரு ஐடியல் கொடுக்க வரீங்க அப்படின்னா அந்த ஐடியல் இதை அப்சர்வ் பண்ணிக்குது. ஓகே, அடுத்து பிரின்சிபல் ஐடியல்னா என்ன? ஃபார் எனி ஏ பிலாங்ஸ் டு ஆர் த செட் RA இன்ட்டு ஆர். ஸோ இது வந்து பிரின்சிபல் ஐடியல். நான் ஐடியல் ஜென்ரேட் பை சிங்கிள்டன் ஏ நம்ம சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஐடியல்னா இதான் மீனிங். RARன்றது என்னன்னா ஸ்மால் ஆர் ஏஆர், இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இந்த ஆர்லேருந்து எடுத்துக்கிறீங்க. ஓகே, இது வந்து ஒரு ஐடியலை ஃபார்ம் பண்ணும். இட் இஸ் கால்டு பிரின்சிபல் ஐடியல். ஸோ ஜென்ரேட் பை சிங்கிள்டன் ஏ. ஸோ பிரின்சிபல் ஐடியல்னா அதுதான். ஃபார் எனி ஏன்னா இந்த செட் RAR வந்து ஒரு ஐடியலை ஜென்ரேட் பண்ணும். அது வந்து ஒரு பிரின்சிபல் ஐடியல். அடுத்த ரிசல்ட் பாருங்க. If f is a map from R to S by a ring homomorphism, I is an ideal of R and the f of I is image of I. ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆர்லேருந்து ஆர் டொமைன்லேருந்து எஸ் டொமைனுக்கு மேப் கொடுக்குது அப்படின்னா இதோட இமேஜ் வந்து சப்செட் ஆஃப் எஸ் டொமைன் ஆர். எஃப் ஆஃப் ஆர் வந்து சப்செட் ஆஃப் எஸ் ஆர். அப்போது அதில் வந்து இமேஜ் ஆஃப் ஐ ஒரு ஐன்னு ஒரு ஐடியல் எடுத்துக்கிட்டீங்க ஆரில். இமேஜ் ஆஃப் ஐ பார்த்தீங்கன்னா அகைன் ஐடியலாக இருக்கும். அதே போல் கர்னல் ஆஃப் இந்த ஐசோமார்பிசம் ரிங் ஹோமோமார்பிசம் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே உங்களுக்கு ஒரு ஐடியலாக வந்துடும். அடுத்து இஃப் ஐ இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆர் அண்ட் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஐ இருந்தால் ஏ ஃபார் என் பிலாங்ஸ் டு கண்டிப்பாக ஐயில் இருக்கும். ஃபார் எவ்ரி என் கிரேட்டர் என். ஸோ ஒரு ஐடியல் இருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து என் டைம்ஸ்க்கு ப்ராடக்ட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அது என்ன ஆகும், ஐடியல் செட்டுக்குள்ளே விழுந்துடும். ஓகே, ஸோ குவிக் செக் பாருங்கள். 0 and R ஒன்லி ஐடியல்ஸ் இன் ஃபீல்டு எஃப், ஆர் ஃபீல்டாக இருக்கிறச்ச, அதர்வைஸ் இட் செல்ஃப் இஸ் ஐடியலாக இருக்கும். இன்டர்செக்ஷன் ஆஃப் ஐடியல்ஸ் இன் ஐடியல், சம் ஒன் ப்ராடக்ட் ஆஃப் ஐடியல்ஸ் ஆர் ஐடியல். ஐடியல் ஜென்ரேட் பை என் மல்டிபிள் பை எலமெண்ட்ஸ், அதாவது n இன்ட்டு Z வந்து உங்களுக்கு ஒரு ஐடியலாக வரும். ஓகே, எவ்ரி ஐடியல் இஸ் அ சப் குரூப், அது முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த கம்யூட்டேட்டரி லெஃப்ட் ஐடியல் ரைட் ஐடியல் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஐடியல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோஷன் பண்ணுறதுக்கு, ஒரு ரிங்கை கோஷன் பண்ணுறதுக்கு ஐடியல் கண்டிப்பாக யூஸ் ஆகுது. ஸோ என்னென்ன கைண்ட் ஆஃப் ஐடியல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டடியாக இருக்குன்னா மேக்ஸிமம் ஐடியல், பிரைமரி ஐடியல்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ ஐடியல்ஸ்க்கான முக்கியமான கீ ரிசல்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே வரேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ வீடியோ வந்து சைட் பை சைட் பார்க்கணும். MCQஸை இமீடியட்டாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் சீரியஸ் அட்டன் பண்ணணும். ஸோ டெஸ்ட் சீரியஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டெஸ்ட் சீரியஸும் போயிட்டுருக்கு. டெஸ்ட் சீரியஸும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் தேவைப்படுது அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. தேங்க்யூ.